நாங்கள் இந்த நாளில் எங்களுடைய நற்செய்தி கூட்டத்தை, சுவிசேஷ கூட்டத்தை ஆரம்பிக்க போகின்றோம். அதை ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்க போகின்றோம். ஆகவே முடியுமாக இருந்தால் முழங்காலில் இருப்போம். முடியாதவர்கள் அமர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, எழுந்திருந்தாலும் பரவாயில்லை. முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்வோம். நாங்கள் ஜெபிப்போம். சகோதரன் பெஞ்சமின் அவர்களை மேடைக்கு வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைக்குமாறு நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பும் கிருபையும் மகா இரக்கமும் கொண்ட என் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கும் இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கும் அனைவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பல இடர்கள் தாண்டி அவர்கள் பல இக்கட்டான நேரங்களில் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை வந்து உமது வசனத்தையும் உமது பாடல்களையும் கேட்டு உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவரே இங்கே வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லோரும் கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே வசனத்தை இங்கு பகிர வந்திருக்கும் ஆண்டவரே சகோதரனை கையில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவருடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. அவருடைய வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைத்த விதை போல் ஆண்டவரே 30-60 பலனளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்ட ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டுமன்றி ஆண்டவரே இசைக்கருவிகளை இசைக்கும் ஆண்டவரே சகோதரிகளையும் ஆண்டவரை கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் இந்த தொடங்கியிருக்கும் ஆண்டவரே தமிழ் நற்செய்தி கூட்டம் ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே சரியான முறையில் நடந்து முடிய ஆண்டவரே உமது கையில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கையில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நன்றி சகோதரனே. நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். சகோதரன் ஜெபித்தது போல தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே 30-60-100 பலன் தர வேண்டும். ஆண்டவர் எங்களுக்காக இன்றைய நாளில் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு உங்களைப் போலவே நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். தேவன் தாமே இன்று எங்கள் மத்தியில் பேசுவாராக. சுவிசேஷ கூட்டம் ஒன்றிலே, நற்செய்தி கூட்டம் ஒன்றிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருவரும் கலந்து கொள்வார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நற்செய்தியை பரப்புவதற்காக, மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஒரு தூண்டுதல் வழங்கப்படும். இந்த நாளில் நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள் எல்லாம் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு ஏவுதல் தரக்கூடியதான பாடல்களாக இருக்கின்றன. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனுடைய அடிப்படை நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் நமக்காக செய்தவற்றுக்காக நம் உள்ளத்தில் பொங்குகிற நன்றி. ஆகவே அந்த நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து அனைவரும் எழுந்திருந்து நன்றியால் நாங்கள் பாடிடுவோம். எழுந்திருந்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். சேர்ந்து மீண்டும் ஒரு முறை நன்றியால் பாடிடுவோம். உயிர்ப்பித்தே
அமர்ந்து கொள்ளுங்கள். மிக அருமையாக பாடினீர்கள். இன்று நாளில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்கள், ஒரு விதத்தில் சொல்லப்போன பாரம்பரிய பாடல்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் எங்கள் மத்தியிலே அதிகமாக நாங்கள் பாடாதபடியினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது புதிய பாடல் போல தோன்றுகிறது. இந்த பாடல்களின் மெட்டு ராகம் எங்களுக்கு அதிகமாக தெரியாதபடியினாலே அதை தேடி பார்ப்பதற்காக சில காணொளிகளை நாங்கள் பார்த்து ஆராய்ந்து பார்த்தோம். அப்படியாக இந்த பாடலை குறித்து நாங்கள் காணொளிகளை தேடும் நேரத்திலே இந்த பாடலின் 2வது சரணத்திலே ஜீவனை தியாகமாக வைத்த பலர் எனும் அந்த சரணம் வருகிற நேரத்திலே அந்த காணொளியிலே போடப்பட்டிருந்த ஒரு புகைப்படம், அந்த காணொளியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு புகைப்படம் இது. இந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் எனக்கு இது பரிச்சயமாய் தோன்றியது. ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டிலே நாங்கள் அயல் நாட்டில் இருக்கும் பொழுது இந்த புகைப்படத்தில் காணப்படுகிற ஒருவருடன் ஒன்றாக ஊழியம் செய்த ஒருவருடைய வீட்டிலே தான் தங்கியிருந்தோம். இவர் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு வைத்தியர், அயல் நாட்டிலே அருட்பணியாளராய் வந்தார். தொழுநோயாளர் மத்தியிலே வைத்தியம் செய்தவர். 1999ஆம் ஆண்டு 2000 ஆண்டுகளிலே இவர் ஒரு காட்டுப்பகுதிக்கு வைத்திய முகாமுக்காக சென்றிருந்த பொழுது இவரும் இவருடைய 2 மகன்மார் மட்டும்தான் போயிருந்தார்கள். அவருடைய மனைவியும் மகளும் போகவில்லை. அவர்கள் சுகையினம் காரணமாக அந்த காட்டுப்பகுதியிலே தங்குவதற்கு வழி இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாகனத்திலேயே இரவை கழித்திருக்கிறார்கள், இந்த சகோதரனும் அவருடைய 2 மகன்மாரும். அப்பொழுது அங்கே வந்து ஒரு கூட்டத்தினர் இவர் கட்டாய மத மாற்றம் செய்கிறார் என்று எண்ணி இவரை அந்த வாகனத்திலேயே வைத்து வாகனத்தை பூட்டி உயிரோடன் எரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய வழக்கு விசாரணை வரும் பொழுது அவர் மனைவியாரிடம் விசாரித்த பொழுது மனைவியார் சொன்னார், நான் இவர்களை அப்படி செய்தவர்களை நான் கர்த்தர் முன்னிலையில் மன்னித்து விடுகிறேன் என்று அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார். அது பிறகு தொடர்ச்சியாக அவர் தொடர்ந்து அந்த நாட்டிலேயே இருந்து சேவை புரிந்து தன்னுடைய முதிர் வயதிலே தான் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி சென்றார். இப்படியாக ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். நாமும் கூட அவர்களுடன் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். ஆகவே நாங்கள் 2வது சரணத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் சரணத்திலிருந்து ஆரம்பித்து பல்லவியோடு நாங்கள் மீண்டும் ஒரு முறை அமர்ந்த வண்ணமாக நாங்கள் பாடுவோம். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றி நன்றி. ஆகவே இப்படியாக இன்று நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் நம்மை ஊழியத்துக்காக உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, அறுப்புக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று எண்ணுகிறீர்கள். இப்பொழுது கண்களை திறந்து பாருங்கள், அறுப்புக்கு பயிர்கள் எல்லாம் விளைந்திருக்கிறது, அறுப்பு மிகுதி ஆட்களோ இல்லை என்று இன்னும் ஒரு இடத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது தொடர்பான ஒரு பாடலை தான் நாங்கள் அடுத்து பாடப்போகிறோம். 2வது பாடல், விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நட்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. நாங்கள் அமர்ந்த வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். விளைந்து பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நட்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. அவர்
இன்னொரு அர்த்தமுள்ள பாடல்கள். நாங்கள் அடுத்த பாடலை எழுந்திருந்து பாடுவோம். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார், இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். நாங்கள் எழுந்திருந்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோரின் முன் வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எடுத்து செல்வேன். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே அன்பெனும் ஆவியால் நிறைந்திடுமே. இலங்கையின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாம் அடுத்து பாடப் போகின்ற பாடல் ஒரு ஆங்கில பாடல். பாமாலை ஒன்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த பாடல் ஆங்கிலத்திலே ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்று இருக்கும். ஆகிய நாங்கள் அதை எழுந்திருந்து தான் பாட வேண்டும். தமிழிலே நில்லும் என்று இருக்கிறது. நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யும். நாங்கள் நின்றவாறு எங்களை நாங்கள் தேவனுக்குள் ஊழியத்துக்காக உற்சாகப்படுத்தி கொண்டு இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேராவின்
நம்பிக்கை. நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். மேற்கொள்ளும் வீரர் ஜீவ பொற்கிரீடம் சூடுவார், விண்லோகநாதரோடு வீற்று அரசாளுவார். ஆகிய கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கின்றார் என்று எங்களுக்கு ஒரு இளம் சகோதரி எங்களுக்காக ஒரு பாடலை விசேட பாடலாக எங்கள் முன்னில் வந்து பாடு எங்களுக்கு நாங்கள் பாடுவதற்கு எங்களுக்கு ஓய்வு கொடுக்க போகின்றார். ஆக அவர் பாடுகின்ற அந்த இனிமையான பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் பொற்றரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, ரெண்டு தாளந்தோ, ஐந்து தாளந்தோ உபயோகித்தார். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசு பொற்றரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை ஆகின்றவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் பொற்றரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் பொற்றரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரும் இயேசுவின் பொற்றரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நன்றி அருமையான சகோதரி, மிக அழகாக பாடினீர்கள். சகோதரியின் பெயரை நான் குறிப்பிட மறந்து விட்டேன். சகோதரியின் பெயர் ஹொசேன்னா, தெரியாதவர்களுக்காக. நாங்கள் அழகாய் நிற்கும் அந்த கூட்டத்திலே, திரளாய் நிற்கும் கூட்டத்திலே நாமும் நின்றால் எவ்வளவு அழகாய் இருக்கும். அதற்கு நாம் அந்த சீர் போராட்டத்தை செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் முன்னடக்க வேண்டும். இனி எல்லாருமே அவர் பணிக்கு என்று ஒன்றாய் எந்நாளும் நாம் உழைத்திட வேண்டும். ஆக எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாள் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம் என்று பாடி நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவும் ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய்
இன்னும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து நாம் இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே இதோ வேதம் போனாரே அதிவேகமாய் செயல்படுவோம். நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். சகோதரன் சந்திரன் அவர்கள் மூலமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் நான் இந்த நாளில் இந்த மாலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உண்மையாகவே இந்த நாளில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நான் சில காரியங்களை குறித்து நான் இங்கே தியானிக்கும்படியாக தியானித்திருந்தேன். ஆனாலும் இங்கே வந்து இந்த பாடல்களை கேட்கும் பொழுது சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கிறதான காரியமா அல்லது இந்த நாளில் மற்ற சுவிசேஷத்துக்காக மற்றவர்களை ஊக்குவிக்கிறதான காரியமா என்பதை பற்றியதான ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாங்கள் சகோதரன் சொன்னது போல இங்கே இருக்கிறதான மக்கள் சிலர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், சிலர் புதிதாக வந்தவர்களாக இருக்கலாம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் இரண்டு விதமான காரியங்களை பற்றி நாங்கள் சிந்திக்கிறது நல்லது. ஆகையினாலே நான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இதை நம்முடைய ஒரு திறவுகோல் வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம்தான். யாராவது வாசிக்க முடியுமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறதான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய பழைய காரியங்கள் அவனுக்குள்ளாக ஒளிந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறதான ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதை குறித்து நாம் இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக சிந்திக்க தோன்றுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நான் ஒரு சம்பவத்தை நான் இந்த நாளில் புதிதாய் வந்தவர்களுக்கு கூட நான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். மாற்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்க முடியும். மாற்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் இருக்கிறதான வசனங்கள். ஆமென். இந்த சம்பவத்தில் கூட நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், இங்கே அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளதான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ஒரு பெரும்பாடுள்ளதான ஒரு பெண்ணை பற்றியதான சம்பவத்தை நாம் அதிகமான நேரங்களிலே நம்முடைய சுவிசேஷ பிரசங்கங்களிலே நாம் அங்கே கேட்கிறது உண்டு. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது இவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும்பாடுள்ளதான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த பெரும்பாடு என்று சொல்லுகிறதான ஒரு காரியமானது ஒரு இரத்தப்போக்கு ஒரு வியாதியாக இருக்கிறதை நாம் அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமாயிருந்தால் லேவியராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்களை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு பெரும்பாடு உள்ளதான ஒரு ஸ்திரியை பற்றி இங்கே வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்களுக்கு உண்டாகிறதான ஒரு இந்த தீட்டான ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான இந்த காரியத்தை பற்றி இது வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு நிலை ஒரு இந்த நிலை இருக்குமா இருந்தால் அவர்களை அங்கே அவர்கள் கொஞ்சம் தள்ளி வைப்பது உண்டு. ஆகவே அவர்கள் இருக்கிறதான இடத்தை அவர்கள் சுத்தம் செய்வார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு அவர்களை உள்ளே எடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அங்கே செய்வது உண்டு. ஆகவே இது பெண்களுக்கு இருக்கிறதான உண்டான ஒரு காரியமாக இருந்தாலும் அது அந்த நாட்களில் அப்படி கருதப்பட்டதான ஒரு காரியம். இப்பொழுதும் கூட சில இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலைகளிலே அவர்களை அங்கே எல்லா காரியத்துக்கும் செய்ய விடமாட்டார்கள். ஆனால் அது இப்பொழுது நம்முடைய நவீன காலங்களிலே அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. ஆனாலும் கூட என் அருமையான தேவனுடைய பிள்ளையை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு காரியத்தை தான் நான் இந்த நாளிலே உங்களிடத்திலே சொல்லப் போகிறேன். ஆகவே ஒருத்தருக்கு இப்படிப்பட்டதான ஒரு வியாதி இருக்குமா இருந்தால் அல்லது இப்படிப்பட்டதான ஒரு விளைவினமான நேரங்களிலே அவர்களை அங்கே தள்ளி வைப்பது வழக்கமாக இருந்தது. ஆகவே இதை தீட்டு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே அந்த நேரத்தில் அவர்கள் இருக்கிறதான படுக்கையாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கிறதான ஒரு பெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களும் தொடக்கூடாது. அதை தொட்டால் அவர்களுக்கும் அந்த தீட்டு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே இந்த காரியத்தை பற்றி பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு மனிதனை பிரிக்கக்கூடியதான ஒரு காரியம், மனிதனை பிரிக்கக்கூடியதான ஒரு காரியம் என்று சொல்லி சொன்னால் ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு மனிதனை விட்டு அது பிரிக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் கடவுளை விட்டு மனிதனை பிரிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் இந்த உலகத்திலே வாழுகிறதான மனிதர்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதமான நிலைமையிலே அவர்கள் இந்த நாட்களில் தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மனிதர்களை விட்டும் அவர்கள் பிரிக்கப்பட்டிருப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மனிதர்களோடு எல்லோரும் பழகுவார்கள். சில நேரங்களில் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்குமா இருந்தால் அவர்களோடு சேர்ந்து பழக மாட்டார்கள், அவர்களை அங்கே ஒதுக்கி வைப்பார்கள். அல்லது சிலருக்கு சில வியாதிகள் இருந்தால் அவர்களோடு சேர்ந்து பழக மாட்டார்கள், அவர்களை அங்கே ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறதான காரியம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமாயிருந்தால் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய பாவங்களே அங்கே அவருக்கும் நமக்கும் நடுவாக ஒரு தடைச்சுவராக இருக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்திலே தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு அவர்கள் தூரமாக அவர்கள் பிரிந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழல் தான் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு வந்தது. இவளுக்கு வந்ததான இந்த வியாதியினுடைய நிலை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, 12 வருஷங்களாக அவள் இப்படிப்பட்டதான ஒரு வியாதி நிமித்தமாக அவள் இருக்கிறாள். இந்த வியாதியானது நாம் சாதாரணமாக நினைக்கிறதான ஒரு காரியத்தை போல சில வேளை நினைக்கலாம். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளதான ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு சம்பவம் என்று சொல்லி. ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவோ துன்பத்தை கொடுத்தது. அவளுடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களை அது கொடுத்தது. அவளோடு சேர்ந்து வாழ்ந்ததான கணவன் கூட அவளோடு சேர்ந்து வாழ்ந்தானா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். ஏனென்றால் அவளுடைய படுக்கையை தொட்டாலோ அவளோடு சேர்ந்திருந்தாலோ அவன் அங்கே தீட்டுப்பட்டவனாக இருப்பான். ஜூதர்கள் அங்கே மத சடங்குகளுக்கு அவர்கள் அங்கே முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கையானது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது, வெறுமையான வாழ்க்கை. இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே அவள் வேதனையோடு வருத்தத்தோடு அவள் தன்னுடைய வாழ்க்கையை அவள் அங்கே கழித்து கொண்டிருக்கிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று
நாம் இதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழுகிறதான மக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் அங்கே பாவத்தினாலே அங்கே பிடிக்கப்பட்டவனாக, அவன் பிறப்பிலேயே அவன் ஒரு பாவியாகவே பிறந்திருக்கிறபடியினாலே அவன் நிச்சயமாகவே அங்கே ஒரு போராட்டம் நிறைந்தவனாக, மனிதர்களோடு அங்கே அவன் சேர்ந்திருக்க முடியாதவனாக அல்லது தேவனோடு அங்கே இணைந்திருக்க முடியாதவனாக அவன் பிரிக்கப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இந்த பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே 12 வருஷங்களாக அவள் பெரும் பாடுகளுக்கு மத்தியிலே, வேதனைக்கு மத்தியிலே அவள் அவதிப்படுகிறாள். குடும்பத்தாராலே அவள் அங்கே பிரிக்கப்படுகிறாள், குடும்பத்தாராலே அவள் அங்கே தனிமையாக்கப்படுகிறாள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவள் எப்படியாவது தனக்கு அங்கே ஒரு வாழ்க்கையை, எனக்கு உன் வாழ்க்கையிலே அங்கே ஒரு புதிய ஒரு காரியத்தை தேடிக்கொள்வதற்காக அவள் எத்தனையோ முயற்சிகளை அவள் அங்கே செய்கிறாள். வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் தன்னுடைய வியாதியில இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக அவள் முயற்சி செய்கிறாள். அநேக வைத்தியர்களாலே அவள் அங்கே வேதனைப்படுகிறதான ஒரு காரியம். ஏனென்றால் வைத்தியரிடத்திலே போயும் அவளுக்கு சரியான ஒரு விடுதலை அவளாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வைத்தியரிடத்திலே போய் சரியான சுகத்தை அவளாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இது நிமித்தமாக அவளுக்கு இருந்ததான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவள் விற்றும் கூட அதில் இருந்து அவள் சரியான அந்த சுகத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவள் அங்கே தவிக்கிறதான ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் கூட அநேகமான நேரங்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியிலே பார்க்கும் பொழுது சில வேளைகளை நாம் சிரிக்கலாம், கதைக்கலாம், பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஒரு போராட்டம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வியாதி, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தான் இன்று உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் கூட உங்களுக்கு வெளியிலே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியிலே பார்க்கும் பொழுது கதைக்கிறோம், பேசுகிறோம், இப்படிப்பட்டதான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமையில இருந்து கொண்டு எப்படியாவது இதற்கு ஒரு விமோசனத்தை நான் தேட வேண்டும் என்று சொல்லுகிறதான நிலைமையிலே எத்தனையோ வழிகளை நாம் இந்த நாளிலே கையாண்டு கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட இந்த உலகத்திலே இருக்கிறதான மனிதர்கள் தங்களுடைய பாவ நோயிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு எத்தனையோ வழிகளையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். பணத்தினாலே தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் சரியான ஒரு முழுமையான விடுதலையை அங்கே பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் உண்மையான விடுதலையை கொடுக்கக்கூடியவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் மாத்திரமே உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது அவள் எவ்வளவோ முயற்சி செய்கிறாள், எவ்வளவோ பணத்தையும் அவள் செலவழித்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் அவள் காண முடியாதவளாக கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவள் இந்த காரியத்தை அவள் இப்படி ஜேசு என்று சொல்லி ஒருவர் இந்த பகுதியிலே அவர் எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுக்கிறார், எத்தனையோ பேர் அங்கே வியாதியிலே இருந்து சுகம் பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறதான இந்த காரியங்களை எல்லாம் அவள் அங்கே கேள்விப்படுகிறாள். ஆனால் அவரை சந்திக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவள் எதிர்பார்த்திருக்கிறதான அந்த நாட்களில் தான் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் இருக்கிறதான அந்த கிராமத்திலே வருகிறதான ஒரு சந்தர்ப்பம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை தேடி போனது கிடையாது, ஆண்டவர் தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது நான் ஒரு சரியான கடவுளை, ஒரு சரியான தெய்வத்தை நான் அறிந்து கொள்வதற்காக நான் அங்கே தேடி போய் ஆண்டவரை நான் கண்டுகொண்டதல்ல, நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை தேடி வந்தார். ஆகவே பாவியான மனிதனை தேடி பரிசுத்தராகிய தெய்வம் இந்த உலகத்திலே அவர் வந்தார். ஆகவே இவள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவள் போகவில்லை, ஆனால் அவள் இருக்கிறதான கிராமத்துக்கே அவர் வந்தார். ஆனால் அந்த காரியம் என்ன என்று சொன்னால், இவளை சந்திப்பதற்காகவே தான் ஆண்டவர் அங்கே வருகிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே,
அந்த சந்தர்ப்பத்தை அவள் அங்கே சரியாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை அவள் தனக்கென்று அவள் சுதந்திரித்து கொண்டாள் என்று சொல்லித்தான் நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இரட்சிப்பை தேடுவதற்காக இந்த உலகத்திலே எத்தனையோ பல வழிகள் இருக்கிறது என்று சொல்லி பல முறைகளை நாம் இந்த நாளிலே கையாளலாம். சில வேளைகளிலே சில பேர் சொல்லலாம், நாங்கள் என்னுடைய பாவத்தை தீர்த்து கொள்வதற்காக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்லி அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தங்களுடைய வாழ்நாளை கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான் இன்று காலையிலே நான் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கிறதான நேரத்திலும் கூட என் பக்கத்தில் இருந்ததான ஒரு சகோதரி அவளுக்கு ஒரு வயது ஒரு 35-40 வயது எட்டியதாக இருக்கும். ஆனால் அவள் என் பக்கத்தில் இருந்தால் அவளுடைய கையிலே ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனை நான் பார்க்கும் பொழுது அது வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அவள் அந்த இடத்திலே அவள் சீட்டில் இருக்கிறாள். அதை நான் அப்படி பார்க்கும்போது அவள் ஒரு இந்தி சகோதரி என்று நினைக்கிறேன். அதில் இருக்கிறதான சில மந்திரங்களை பற்றியதான சில காரியங்கள் அது அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு நான் இத்தனை தடவை நான் இதை சொன்னேனா இருந்தால் எனக்கு சில வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் என்று சொல்லுகிறதான சில காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் அங்கே செய்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை பெறலாம் என்று சொல்லுகிறதான முறைகள் அங்கே காணப்படுகிறது. சிலரை நாம் பார்க்கும் பொழுது, நான் மன்னார் பகுதியில் இருக்கிறேன். மன்னாரிலே மடு என்று சொல்லுகிறதான ஒரு இடம் இருக்கிறது. மடு கோயில், மடுமாதா என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த மடுமாதா கோயிலுக்கு இலங்கையில் இருக்கிறதான அநேக மனிதர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். அதற்காக வேண்டுதல் செய்வார்கள், காரியங்களை செய்வார்கள். ஆகவே அவர்கள் இந்த மடு கோயிலுக்கு போவதற்காக நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் என்று சொல்லுகிறதான இடத்துல இருந்து மடுவுக்கு வருகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100-125-150 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். ஆனால் அதற்கு அவர்கள் கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கால்நடையாக அவர்கள் நடந்து வருவது, மாலையானதும் எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் அவர்கள் தங்குவார்கள். அதற்கு பிற்பாடு காலையிலே நேரத்துக்கு எழுந்து அவர்கள் பிரயாணத்தை தொடங்குவார்கள். இப்படியெல்லாம் நடந்து நான் செல்வதினாலே, என்னை கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்னை வருத்தி கொள்வதினாலே எனக்கு இந்த கடவுளிடத்தில் இருந்து ஒரு விமோசனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறதான நிலையிலே மனிதர்கள் இந்த நாளிலே பலவிதமான வழிகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே நம்மை தேடி அவர் அங்கே வந்திருக்கிறார். இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டு அந்த பெரும் கூட்டத்தின் மத்தியிலே அவள் அங்கே வருகிறாள். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் நான் தொட்டால் நான் விடுதலையாவேன் என்று சொல்லுகிறதான ஒரு நம்பிக்கையோடு அவர் ஒரு வாலிப பருவமுடையதான ஒரு மனிதர். அவருக்கு முன்பாக நான் போய் என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி சொல்லுவது? வெளியிலே சொல்ல முடியாத ஒரு வியாதி இருந்தாலும் கூட தங்களுடைய அந்த பிரச்சனையை தெரிவித்துக் கொள்வதற்காக அவள் அந்த இடத்திலே வருகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவள் இந்த இடத்திலே போய் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி அவள் கேட்கவில்லை. ஆண்டவரே எனக்கு இப்படியான ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்தில் போய் நேராக சொன்னது கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிறதான இந்த தெய்வம் உன்னுடைய பெருமூச்சை கூட அவர் கேட்கிறதான தெய்வமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகம புஸ்தகத்திலே, நான் உங்களுடைய பெருமூச்சை கேட்டு உங்களுடைய கூக்குரலை நான் கேட்டு உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விடுகிறதான பெருமூச்சு, வெளியிலே சொல்ல முடியாத வேதனை, பெருமூச்சு எப்படி வருகிறது? வெளியிலே சொல்ல முடியாத ஒரு துக்கம், யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏங்கி ஒரு பெருமூச்சு விடுகிற அந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதான வேதனைகளை கொட்டுகிறதான ஒரு காரியம்தான். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பெருமூச்சை கேட்கிறதான ஒரு தெய்வம் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பல சம்பவங்கள் இருக்கிறது. வேதத்திலே அங்கே சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது,
உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் படுகிறதான வேதனை, நீ விடுகிறதான கண்ணீர், உன்னுடைய உள்ளத்தினுடைய காயங்கள், துக்கங்கள் ஒவ்வொன்றையும் என் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ விடுகிறதான கண்ணீர் அது வீணாக போகவில்லை, அதை என் துருத்தியிலே நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதிலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறதான தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில வேளைகளை நாம் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்திலே இருக்கிறேன், எல்லாம் சௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதான ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறது போல காணப்பட்டாலும், வெளியிலே பார்ப்பதற்கு சந்தோஷமாய் இருந்தாலும் உள்ளத்திலே நீ தூக்கத்தோடு வாழுகிறாய், உள்ளத்திலே நீ வேதனையோடு வாழுகிறாய். எனக்கு இந்த காரியத்திலே இருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ போகிறதான பிரயாணமானது அது பாலைவனமாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம். வனாந்தரத்திலே ஆகாருடைய கண்ணீரை கண்டதான தேவன், வனாந்தரத்திலே ஆகாருடைய கூக்குரலை கேட்டதான தேவன் இன்றும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான ஒரு பாதையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை காண்கிறதான தேவனாக இருக்கிறார். அன்று ஆண்டவர் சொன்னார், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்தரமான பாதையிலே அவள் கடந்து போகிறாள். தான் நம்பி வந்ததான கணவனும் கைவிட்டு விட்டான். அவளை சேர்த்து கொண்டதான குடும்பத்திலே எல்லாரும் அவளை துரத்தி விட்டார்கள், வெறுத்து விட்டார்கள். ஆனால் அவள் போகிறதான பாதையோ வனாந்தரமான பாதை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே எந்த விதமான ஒரு ஆதரவும் அற்றவளாக, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அங்கே அவளுக்கு ஒரு சரியான ஒரு காரியம் கிடைக்காதவளாக அவள் அந்த இடத்திலே காணப்பட்டாலும், வனாந்தரத்திலே அவளை காண்கிறதான ஒரு தெய்வம் அவளோடு இருந்தார். அவர் இன்றும் உங்களை காண்கிறதான தெய்வமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்தரமான பாதை, இந்த நேரத்திலே ஒதுங்கி நிற்பதற்கு கூட ஒரு நிழல் இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு ஆறுதல் அற்றதான ஒரு நிலைமையிலே நீங்கள் இந்த நாளிலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களை பார்க்கிறதான தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் ஆறுதல் கொடுக்க அவர் போகிறவராயிருக்கிறார். நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி அக்கறையோடு கேட்கிறாரே, அவளுடைய பெயரை சொல்லி கேட்கிறாரே. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய கூக்குரலை கேட்கிறதான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே அது மாத்திரமல்லாமல் அவள் திரும்பவுமாக அவள் வரும் பொழுது தன்னுடைய பிள்ளையோடு வருகிறாள். தன்னுடைய பிள்ளையோடு அவள் வரும் பொழுது தாகத்துக்கு தண்ணீர் இல்லாத நிலைமையிலே தவித்தவளாக, அவள் அங்கே அந்தரப்பட்டவளாக, வேதனைப்பட்டவளாக, அங்கே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு அவள் அங்கே கடந்து செல்லுகிறாள். என் பிள்ளையை பார்ப்பதற்கு யாருமில்லையே என்று சொல்லி, பிள்ளை அழுகிறதான சத்தத்தை கேட்பதற்கு என்னாலே முடியவில்லை என்று சொல்லி அவள் ஒரு பக்கமாக ஒதுங்கி விட்டாள். பிள்ளை ஒரு பக்கமாக அழுது கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் ஒன்றுதான். அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு, ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவளை ஆதரித்து, அவளுக்கு முன்பாக இருந்ததான துறவை காட்டி, துறவு வேறு எங்கும் அல்ல, துறவு உனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறு எங்கும் இல்லை, உன் பக்கத்திலே தான் இருக்கிறார், உன் அருகில் தான் இருக்கிறார். அந்த துறவை காட்டி அவர் சொல்லுகிறார், அதை மொண்டுகொள் என்று சொல்லி சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். இன்றும் கூட அந்த துறவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் சம்சம் கிணறு என்று சொல்லி அந்த கிணற்றிலே இன்று வரைக்கும் அந்த தண்ணீர் வற்றாத ஒரு நீரூற்றாக ஊறிக்கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே உன் அருகிலே இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளிலே விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரியானவள் வேதனையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட மாத்திரத்திலே அங்கே வல்லமை அவரை விட்டு அங்கே புறப்பட்டு போனதை அவர் அங்கே அறிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தோடு அவள் தொட்டார். இன்றும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரை நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். 27வது வசனத்தை பார்ப்பீர்களாயிருந்தால், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறதோடு மாத்திரமல்லாமல் அதை விசுவாசத்திலே நாம் முன்னடக்க வேண்டும். அதை விசுவாசத்திலே கிரியை செய்ய வேண்டும்.
விசுவாசம் இந்த நாளிலே கிரியை இல்லை என்றால் அது செத்ததாய் இருக்கும். இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசத்தை நீ கிரியையினாலே காட்ட வேண்டும். அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் நிச்சயமாக சுகமாகவே என்று சொல்லுகிறதான அந்த நிலையோடு அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள், சுகமானாள். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியாதா யார் தொட்டது தொடையில்லைன்னு தெரியாதா? அவர் எல்லாவற்றையுமே அறிகிறதான தேவன். ஏன் இந்த இடத்திலே அவர் அப்படியாக நின்று கொண்டு யார் என்னை தொட்டது என்று சொல்லி அவர் கேட்டதனுடைய நோக்கம், அந்த சமுதாயத்திலே அவள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாள். அவளை பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், தீட்டுள்ளவள் வருகிறாள், ஒதுங்கிக்கொள் என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு அவளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் யாராலே ஒதுக்கப்பட்டிருந்தாலோ அவர்களுக்கு மத்தியிலே அவளுடைய வியாதி சுகமானது என்பதை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் அந்த இடத்திலே கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவருக்கு தெரியாதல்ல, என்னுடைய உள்ளத்திலே நான் நினைக்கிறதான காரியத்தையே அறிந்து கொள்ளுகிறதான தேவன் அவர். அப்படிப்பட்டதான தெய்வத்தினிடத்திலே யார் தொட்டது? சீசர்கள் கூட கேட்கிறார்கள், ஆண்டவரே ஜனக்கூட்டத்தில் எத்தனையோ நெரிசலுக்கு மத்தியில் வந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனையோ பேர் இடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான், இதில் நீர் இப்படி கேட்கலாமான்றதன் அவருடைய கேள்வி ஒரு விதமாக இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளான அர்த்தம், என்னை விசுவாசத்தோடு யார் தொட்டது? ஏனென்றால் எல்லாரும் அங்கே தொடுகிறவர்களுக்கெல்லாம் அவருடைய வல்லமை கடந்து போகவில்லையே, அவரை விசுவாசத்தோடு தொட்டவர்களுக்குத்தான். விசுவாசத்தோடு இந்த நாளிலே எந்த ஒரு மனிதன் வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறதான தெய்வமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறையை நீங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைப்பீர்களா இருந்தால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வர முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்ல முடிகிறது. ஆனால் நான் இந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதான ஒரே ஒரு காரியம்தான், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுவிட்டேன், ஆகையினாலே நான் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறதான நிலைமையோடு நாம் இருந்து விடக்கூடாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வர வேண்டியதான ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், முதலாவது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். இந்த நாட்களில் பாருங்க, அப்போ மாற்றம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆரம்ப நாட்களில் நாம் போட்டிருந்தான உடுப்புக்கும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறான உடுப்புக்கும் எத்தனையோ மாற்றம் வந்துட்டா இல்லையா? ஆரம்பத்தில் கட்டி வச்சிருந்தான வீட்டில் அதே குடிசைக்குள்ள தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு மாற்றம் இல்லையா? ஆரம்பத்தில் வச்சிருந்தான அதே போனோடையா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையே? மாற்றம் வந்துட்டுதே, போன்லேயே மாற்றம் வந்துட்டுதே, எல்லா காரியங்களையும் நமக்கு மாற்றம் வந்துட்டுது. நம்முடைய இந்த மாற்றங்களை காட்டிலும் நம்முடைய மனமாற்றத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நான் மனமாற்றம் அடைந்தவனாக இருந்தால், நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு தகுதியோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நமக்குள்ளே ஒரு காரியம் வர வேண்டும். இந்த நாளில் உண்மையாக ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியதான இந்த காரியம் உங்களுக்குள்ளே வரவில்லை என்றால் இந்த நாளிலே நாம் அந்த காரியத்திலே இருந்து நம்மை சரி செய்து கொள்வது நல்லது. நம்முடைய குடும்பத்திலே நாம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகிறோமா இருந்தால் அது நல்லதான ஒரு காரியம் அல்ல. அந்திரேயா என்று சொல்லுகிறதான ஒரு மனிதன், அவன் யோவான் ஸ்நானகனுக்கு சீசனாக இருந்தான். அந்திரேயா என்று சொல்லுகிறதான ஒரு மனிதன், யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அதை பார்க்க முடியும். இந்த யோவான் ஸ்நானகன், அவனுக்கு பல சீசர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை அவன் அங்கே பார்த்து விட்டு சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி அங்கே போகிறார், அங்கே வருகிறார் என்று சொல்லி அதை கண்டு அவன் அங்கே ஒரு வார்த்தையை பேசுகிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்திரேயா இந்த காரியத்தை அவன் பார்த்தான். அந்திரேயா இந்த காரியத்தை பார்த்தவுடனே அதற்கு பிற்பாடு யோவான் ஸ்நானகனோடு அவன் நிற்கவில்லை, யோவான் ஸ்நானகன் காட்டியதான இயேசு கிறிஸ்துவோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்பு கொடுத்து அவன் கடந்து செல்லுகிறான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் ஒரு சீடனாக மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக மாறினதும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் உடனடியாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வருகிறது. என்ன என்று சொன்னால், தன் சகோதரன் மேலே அவனுக்கு ஒரு அக்கறை வருகிறது. யார் மேலே அக்கறை வருது? ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்டதும் இப்போ நம்மளுடைய அக்கறை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இனி நான் என்ன செய்ய போகிறேன்?
இங்கே இருந்து நான் யாழ்ப்பாணத்துக்கு போக போகிறேன்றதான மூட்டை கட்டிக்கிட்டு போகிறதல்ல. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அங்கேருந்து காலிக்கு போகிறதில்லை. முதலாவது எங்கே அக்கறை தொடங்க போகணும்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அக்கறை தொடங்க போகணும். இதை பல இடங்களில் இயேசு சொல்லுகிறார். பிசாசு பிடித்ததான ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நான் உம்மோட வரட்டா என்று சொல்லி கேட்டதும் ஆண்டவர் சொன்னார், உடனே வா. அப்படி கூப்பிடல, முதலாவது உன்னுடைய இனத்தார் இடத்துக்கு நீ போய் என்று சொல்லி சொல்லுகிறார். முதலாவது உன் இனத்தார் இடத்துக்கு போ. நீ பெற்றதான அந்த ரட்சிப்பை, நீ பெற்றதான விடுதலையை, நீ பெற்றதான சந்தோஷத்தை, நீ பெற்றதான அந்த சுகத்தை முதலாவது உன்னுடைய இனத்தாருக்கு நீ போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய காரியம் எப்படி இருக்குது? என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரின்றதான நிலைமையோடு தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பற்றியதான ஒரு அக்கறை இருக்கிறதா? அந்திரேயாவுக்கு இந்த அக்கறை இருந்தது. அவனுடைய காரியம் எங்கே போனது என்றால், தன் சகோதரனாகிய பேதுருவின் மேலே அவனுடைய கண் போனது. பேதுருவை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் மேசியாவை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன், வந்து பார் என்று சொல்லி சொல்லுகிறான். அழைப்பு யாருக்கு முதலாவது போகுது? தன்னுடைய குடும்பத்தில் இருந்த தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவுக்கு அவன் அந்த காரியத்தை சொன்னதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பார்வை யார் மேலே பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தின் மேலே பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை விட்டுட்டு அங்கேயும் போகக்கூடாது. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் பலனடைந்து என்ன செய்யணுமா? நீங்கள் பலனடைந்து முதலாவது ஜூதேயாவிலும், அப்படியா சொல்லுது, முதலாவது எருசலேமிலும், பின்பு ஜூதாவிலும், அதுக்கு பிற்பாடு சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒழுங்கு வச்சிருக்கிறார். என்ன ஒழுங்கு? முதல் நாம் ரட்சிக்கப்பட்டிடமா இருந்தால் முதலாவது நம்முடைய குடும்பம் எருசலேம், அதுக்கு முதலாவது சொல்ல வேணும். ரெண்டாவது அதை சுற்றிலும் இருக்கிறதான ஜூதேயா, நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறத நம்முடைய இனத்தாருக்கு நாம் சொல்ல வேணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான சமாரியா, அதுக்கப்புறம் தான் நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய கிராமத்துக்கு, அங்கெல்லாம் நாம் போகணும். அந்த காரியத்தை நாம் செய்யணும். இந்த ஆத்தும வாரம் முதலாவது நமக்கு வரணும். ரட்சிக்கப்பட்டுட்டோமா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த ஆத்தும வாரம் வரணும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? பழைய ஏற்பாடுலேருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதிகமான நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு சொல்லித்தான் அனுப்புனாங்க. என்னதான் இருந்தாலும் முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் போகலாம், அதுக்கு முன்னால் போனால் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால நான் சொல்கிறேன், யோசுவா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவா 2:13 இல்லையா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த சம்பவம் உங்களுக்கு நான் எல்லாருக்கும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாக்கள். நீங்கள் இது என்னன்னு சொல்லி சொன்னால், ராகாப்ன்றதான ஒரு வேசியனுடைய வீட்டிலே போய் அங்கே வேவு பார்க்க போனதான வேவுகாரர்கள் அங்கே போய் தங்கினார்கள். தங்கினதும் இங்கே யாரோ வேற்று மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ராஜா அறிந்து அங்கே காவலர்களை அனுப்புகிறார். வந்து அவர்கள் தேடிக்கொண்டு வருகிறதான நேரத்தில் இந்த ராகாப் என்று சொல்லுகிறதான வேசி இந்த இஸ்ரவேல் மனுஷர்களை 2 பேரை அங்கே தன்னுடைய வீட்டிலே அவள் மறைத்து வைத்தார். மறைத்து வைத்து பாதுகாக்கிறார். பாதுகாக்கும் பொழுது அவள் சொல்லுகிறதான ஒரு காரியம், நிச்சயமாக உங்களை குறித்து எங்களுடைய தேசத்தில் எல்லாம் இப்படிப்பட்டதான கதை தான் போகிறது. நிச்சயமாக கடவுள் உங்களுடைய கரத்திலே இந்த தேசத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடக்கும் பொழுது என்னையும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள் இவர்களையும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? பாதுகாத்து கொள்ளணுன்றதான ஒரு காரியத்தை பற்றி சொல்கிறாங்க. இதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், அவள் வேசியாக இருந்தாலும் கூட தான் மாத்திரம் காக்கப்பட்டால் போதும் என்றதான ஒரு நிலையோடு நின்று விடாமல், தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாரும் அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு ஆத்தும பாரம் அவளுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
எந்த அளவுக்கு அப்படிப்பட்டதான ஆத்துமபாரம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ளுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாது. இதை பற்றி தான் அதிகமான பாடல்களை பாடும் பொழுது அந்த பாடல்களினுடைய வரிகளை நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் நம்முடைய பணியாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை இதோடு நாம் நின்று கொண்டு இருக்காமல் அந்த காரியத்தை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்கிறதான தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களை, இந்த நேரத்தில் நாங்கள் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையிலே புதிதாய் வந்திருக்கிறதான யாராவது நீங்கள் இருப்பீர்களாயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னுடைய பார்வை இந்த நாளிலே வேறு எங்கும் போவதற்கு முன்பாக முதலாவது என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான உற்றார் உறவினர்களை ஆண்டவரே உமக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு கிருபையை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த ஆத்தும பாரத்தோடு இந்த நாட்களில் இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே இந்த நேரத்தில் நம்மை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்டதான நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். நான் இப்படிப்பட்டதான ஒரு வேதனையோடு தான் நான் இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனையோடு தான் நான் இருக்கிறேன். மற்றவருடைய பார்வையிலே நான் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நான் ஒரு பரிசுத்தவானை போல நான் காணப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆகவே ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் நானாகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஜோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாமை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மார்த்தாளை போல் உம்மை நேசிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஆமாண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, நானாகவே வந்திருக்கிறேன்.
என் வியாதி வருத்தத்தோடு என்னுடைய வேதனையோடு நான் வந்திருக்கிறேன். என் அருமையான ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்ததான அந்த ஸ்திரீக்கு நீர் வியாதியில் இருந்து மாத்திரம் அவளுக்கு சுகம் கொடுக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அங்கே பிள்ளை என்று சொல்லுகிறதான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். அவளுடைய சரீரத்திலே மாத்திரம் அவளுக்கு விடுதலை கொடுக்காமல் அவளுடைய ஆவிக்குரிய காரியத்திலும் அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தவர் நம் அருமையான ஆண்டவர். இந்த வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார காரியமாயிருக்கலாம், உங்களுடைய மனுஷீக காரியமாயிருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஒரு தேவையோடு இந்த இடத்திலே நீங்கள் வந்திருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே நேரத்தில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மாமிசத்துக்குரிய காரியத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்திலும் உங்களை அவர் வழிநடத்த அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடியதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்து அந்த மகளே என்று சொல்லுகிறதான அந்த உறவை உங்களுக்கு ஏற்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் வந்திருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் நான் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேட்டோம், ஆண்டவராகிய இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றார், எங்கள் அருகிலேயே இருக்கிறார், எங்களை மாற்றுகிறார். நாம் இன்று வீடு திரும்பி போகும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த மாற்றம் கொண்டவர்களாக நாம் இன்று செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய இருதயத்தின் ஜெபமாக இருக்கிறது. அந்த மாற்றம் எங்களுக்குள்ளும், எங்கள் குடும்பத்துக்குள்ளும், எங்கள் சுற்றத்துக்குள்ளும் ஏற்படும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இதே போல் ஒரு தமிழ் சுவிசேஷ கூட்டம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மறுபடியும் நடைபெறும். அன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் நாங்கள் காண ஆசைப்படுகிறோம். அன்று வரும் பொழுது இன்று கேட்டது போல நீங்கள் சென்று மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இன்னும் புதியவர்களை அழைத்து வரும்படியாக நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.